இந்த வீடியோவில் ஒரு வெனிலா கேக் மேக்கிங் பார்க்கலாமா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேக் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் எப்படி செஞ்சேங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு வெனிலா ஃப்ளேவர் கேக். இதில் ரோசட் மாடல் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு குட்டி குட்டி டீட்டெயில்ஸுமே நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்த கேக் ஆர்டர் வந்தப்போ என் ஹஸ்பண்டும் வீட்டில் தான் இருந்தாங்க. அதனால் எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதனால் நான் மார்னிங்கே கேக்கை பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கேக் ஆடுற டைமில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக்கை 3 லேயர்ஸாக கட் பண்ணிக்கணும். க்ரீமை கொஞ்சம் கேக் போர்டில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால கேக் வந்து நகராமல் இருக்கும். அதுக்கப்புறம் சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த டைம் வந்துட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா, இல்லைன்னா அவள் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்ட்டு அடம் பிடிச்சிருப்பா. சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேயரை கேக் போர்டில் வச்சுட்டு சுகர் சிரப் வந்து அந்த கேக் ஸ்பாஞ்ச் மேலே அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் அப்ளை பண்ணணும். ஃப்ரெஷ் க்ரீம் அப்ளை பண்ணுறப்போ ஈவனாக நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயர் அதுக்கு மேலே வச்சுக்கலாம். அந்த ஸ்பாஞ்ச் மேலே எப்பவும் போல் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே நம்ம விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும். நான் எப்போவுமே செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுறப்பவே அப்படியே வந்து நான் சைட்ஸும் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ தட் அந்த கேக் வந்துட்டு ஈவனாக அப்படியே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் லேயரில் ஸ்பாஞ்ச் வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணி சைட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்காக வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் கேக் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம அவுட்டர் லேயர்லாம் மறுபடியும் ஃப்ரெஷ் க்ரீம்ஸ்லாம் போட்டு ஐசிங் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நேம் எழுதி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரோஸ் வந்துட்டு ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம கேக் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆர்கானிக் தான். எந்த விதமான கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதில்ல. ப்ரௌனியெல்லாம் வந்து செய்கிறப்போ நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி ப்ரௌனிஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணணும், இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராமில் தர்ஷனா ஹோம் பேக்ஸில் டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரௌனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா த்ரூஅவுட் தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா நாங்கள் கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் வந்து கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் டெலிவர் பண்ணுவோம். கேக்கில் ரோஸ்லாம் வந்து வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து சில்வர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேக்கோட கஸ்டமர் ரிவ்யூவும் நான் வீடியோ எண்டில் ஆடியோ ட்ராக் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேக்கோட பாட்டம்லேயும் குட்டி டிசைன் போட்டு அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கோல்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எல்லா டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேக்கோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் தான் டெலிவர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் நான் மத்தியானம் கோயில் ஃபங்க்ஷனுக்கு ஒன்று கிளம்புற மாதிரி இருந்தது. அதனால் நான் மத்தியானத்துக்குள்ளேயே ஐசிங்லாம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் கூலிங் ஆக ஆக கேக்கோட டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கேக்கை ஃப்ரிட்ஜில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். எந்த கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில்
ஒரு திருக்கல்யாணம் முருகன் கோயில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலை இடிச்சிட்டு புதுசாக கட்ட போகிறாங்க. அதனால கோயில் சாமி சிலையெல்லாம் வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த பூஜை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துருச்சு. நான் கேக்கை நல்லா பேக் பண்ணி பேக்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் கொண்டு போய் டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. நல்ல வேலை டெலிவரி டைமில் மழை பெய்யல. என் ஹஸ்பண்ட் சேஃபாக டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கேக் சாப்பிட்டுட்டு கேக் எப்படி இருந்ததுன்னு கஸ்டமர் ஆடியோ கொடுத்துருக்காங்க. நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். பாலா சார், கேக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. சீரியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேக் அப்படின்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க சார். ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் கேக். அக்காக்கிட்டேயும் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. செம்ம கேக்கு, நல்ல 3 அம்மா அப்பாவும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் டே சார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.